போங்க, நீங்க வாட்டுக்கு உட்காந்து யார் யாரும் உட்காருங்க, உட்காருங்க, தியானத்தை பண்ணுங்க, வாங்க. இது என்ன இருக்கு? சரியா? அப்ப நான் சொன்ன விஷயங்கள் புரிஞ்சுதா புரியலையா? நீங்க புரிஞ்சவங்க எல்லாம் கையை தூக்குங்க. கல்பனாதான் உண்மையா ஒத்துக்கிருச்சு, எனக்கு புரியல சாமி அப்படின்னு. ஏன்னா நான் முக்கா தூக்கத்தையே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் சாமி, அதனால எனக்கு ஒண்ணுமே புரியல சாமின்னு சொல்லிடுச்சு. இப்ப கேப்பேன்ல, இப்ப கேட்பேன். கை தூக்குனவங்கெல்லாம் இப்ப நான் நடத்துனதுல எங்கேயாவது இடையில ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க பாப்போம். புரியலன்னு சொல்லிட்டா நம்மள தப்பா நினைச்சிருவாங்கன்னு எல்லாரும் கையை தூக்கிட்டீங்க. சரி, அப்ப சொல்லுங்க. ஒண்ணு அந்த லாஸ்ட் முதல்ல விட்டுறணும், இந்த லாஸ்டும் விட்டுறணும். இடையில சொல்லுங்க பாப்போம். எதை வேணாலும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன் இல்லையா? இடையில நான் என்ன நடத்தணும், ஒரு 4 வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்க, ரொம்ப சொல்ல வேண்டாம். சரி, ரைட். அடுத்தது சொல்லுங்க. என்ன எல்லாரும் தானே கையை தூக்குனீங்க? இன்னும் ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. இந்த வார்த்தையை நம்ம பேசவும் இல்லை, சொல்லவும் இல்லை. விமர்சனம் பண்ணாங்கன்னு கூட வார்த்தையே வரல. பதிவுன்னு கூட நம்ம சொல்லலையே. சிறுமைப்படுத்தினாங்கிற வேடத்தான் உச்சரிச்சோம். கொச்சப்படுத்தி இருக்கிறாங்க. எப்படி? அப்படிதான் உபயோகப்படுத்துறோம். இப்ப அவர் சாமி சொன்ன வார்த்தை எதுவுமே நம்ம உபயோகப்படுத்தல. சரியா? அப்படியெல்லாம் சப்ப கட்டி எல்லாம் போக கூடாது. என்ன அதைத்தான் சொல்றேன். ஒண்ணு நடத்திட்டு நமக்கு என்ன யூகிக்கிறோமோ அதை நம்ம எடுத்துட்டு போறதுதான் தப்பு. அங்கதான் தப்பாயிரும். புரிஞ்சதா நான் சொல்றது? அதுதான் தப்புன்னு சொல்றேன் நான். சரி, அடுத்தவங்க சொல்லுங்க. அந்த மாதிரி சொல்லிடுறேன். நான் கேட்கவே இல்லை சாமி, நான் அங்க போயிட்டு வந்தேன்னு சொல்லிடுறான். மத்தவங்க சொல்லுங்க. இது கூட சரியா சொல்லல. 2 வார்த்தையை தான் அதுல வந்திருக்கிறீங்க. அதுக்கான சொன்ன வார்த்தையே சொல்லல. இந்த ஆளு யாரு, இவர் எங்க இருந்து வந்தாரு, இவரை நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்கிறோம்னா கணக்கு கமிட்டியில இருக்கிற நிர்வாகத்துல இருக்கிற மோகன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. இதுதான் நீங்க சொன்னதுக்கு சரியான பதில் இல்ல. நீங்க உள் வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? அரையும் குறையுமா வாங்கிக்கிட்டு பெப்பட்டுக்கிட்டு இருக்க கூடாது இல்லையா? அடுத்து சொல்லுங்க. சும்மா உங்களுக்கு என்ன இருக்குங்கிறது அப்பதானே தெரியும் நீங்க எந்த இதுல இருக்கிறீங்கன்னு. சொல்லுங்க. அது ஒண்ணுதான் சொன்னோமா? அது ஒன்னதான் சொன்னோமா?
அப்ப அதையும் சேர்த்து சொல்லணும்ல. நான் சொல்றது புரியுதா? சாப்பாட்டு கூடன்னு வந்துட்டா அது கூட இன்னும் 2 3 சேர்த்து இருக்கிறோம் இல்லையா? அதுவும் சேர்த்து சொன்னாதான் அதை நீங்க முழுசா உள்வாங்கி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சரியா? கணக்கம்பெட்டிக்காக இந்த பேசக்கூடிய நபர்கள் எல்லாம், சிறுமைப்படுத்துறவங்க எல்லாம் ஒரு 1000 ரூபாய் கூட செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க நம்மளை சிறுமைப்படுத்துறாங்க. அங்க இருக்கிற உணவு கூடமும் பழைய சமையல் கூடமும் யாரு செஞ்சதுன்னு கேட்டா தெரியும் அப்படிங்கிறத சொன்னோம். அப்ப அதுவும் முழுசா கேட்கலன்னு தானே அர்த்தம். இப்ப புரியுதா? நீங்க என்ன வேற யாரும் சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் ஒருத்தர இதை பார்ப்போம். எல்லாம் மத்த யாராவது ஓரளவுக்கு யாராவது சொல்றாங்களான்னு பார்ப்போம். இந்த பக்கம் தலையை கவர்ந்துக்கிட்டா சாமி நம்மகிட்ட கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டுல இருக்கக்கூடாது. நிமிந்து பார்த்து சொல்லுங்க. அத சரியா சொன்னாரோ சொல்லலையோ அவருக்கு தெரிஞ்சது அவர் சொன்னாரு, அவ்வளவுதான். அது சரியில்லை, உள் வாங்கலைங்கிறத நம்ம அவருக்கு தெளிவுபடுத்துறோம். உள் வாங்கினவங்க சொல்லுங்க. வேற உண்மையான பக்தர்கள்